வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் வந்து பாப்அப் ஆட்ஸ்லாம் வருதா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் பண்ணும்போது அதை வந்து பிளாக் பண்ணுதா, அதை வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்அப் ஆட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து முக்கியமாக ஏதாவது வந்து ஒர்க் பண்ணிருப்பீங்க, இல்லைனா முக்கியமாக ப்ரௌஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஃபோனில். அப்போ திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் வந்துடும். நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபா கிடைக்கும், 10,000 ரூபா கிடைக்கும், 1 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்ட்டு நம்மளும் அதை கிளிக் பண்ணிடுவோம். அது வந்து டக்குன்னு அடுத்த வெப்சைட்டுக்கு போய் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் புல் பண்ண ஆரம்பிச்சிடும். இது மாதிரி பாப்அப் ஆட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து வேறு ஏதாவது கேம்ஸ் விளாண்டுருப்பீங்க, அப்போ வந்து நடுவில் வந்து ஒரு பாப்அப் ஆட் வரும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போயிடும். ஸோ இது மாதிரியான ஆட்ஸை தான் வந்து பாப்அப் ஆட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் உங்கள் ஃபோனை வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கேம்ஸ் விளாண்டுட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தாலும் சரி, டக்குன்னு வந்து ஒரு ஆட் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் ஆகிடும். அந்த ஸ்க்ரீனே பிளாக் பண்ணிட்டு டக்குன்னு பாப்பின் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிளேல வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அதுதான் வந்து பாப்அப் ஆட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாப்அப் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாகுது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிருக்கவே மாட்டோம். அது பார்த்தீங்கன்னா பாப்பினா அப்படி வந்து அதை நம்ம கிளிக் பண்ணியிருப்போம், டக்குன்னு வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் நம்மளுக்கே தெரியாமல் சில வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் டேட்டா, நம்ம வந்து எந்த வெப்சைட் யூஸ் பண்ணிருக்கோம், எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து புல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஃபோனில் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஐஃபோனில் வந்து பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து இந்த பாப்அப் ஆட்ஸ்லாம் வந்து பிளாக் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் எந்த வெப்சைட் யூஸ் பண்ணாலும் பாப்அப் ஆட்ஸ் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ரொம்ப சைமல்டேனியஸாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்னென்னலாம் செக் பண்ணிங்கன்னா இந்த பாப்அப் ஆட்ஸை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷன்லேருந்து பாப்அப் ஆட்ஸ் வருது அப்படின்னு பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கேம் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேம்லேயே வந்து பாப்அப் ஆட்ஸ்க்கான ஒரு செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ கேம் விளாண்டுருக்கீங்க, அந்த கேமில் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போகணும், இல்லைனா உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அந்த பாப்அப் ஆட்ஸை பார்த்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு செட்டப். இதை வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து நீங்கள் அந்த கேம் ஓப்பன் ஆகிருக்கும் போது மட்டும்தான் அந்த பாப்அப் ஆட்ஸ் வரும். அது வந்து எந்த ஆடாக வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு புது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆடாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா வேறு எந்த ஆடாகவும் இருக்கலாம். அது வந்து முழுக்க அந்த ஆப்குள்ளே வரக்கூடிய ஒரு பாப்அப் ஆட் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நீங்கள் வந்து கேம்ஸ் இல்லாமல், அப்ளிகேஷன் இல்லாமல் வேறு எந்த இடத்துல வந்து பாப்அப் ஆட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸில் ப்ரௌஸ் பண்ணும்போது. நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் வந்து ப்ரௌஸ் பண்ணுவீங்க மோஸ்ட் ஆஃப் த ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ப்ரௌசர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, யூசி ப்ரௌசர் வச்சுருக்கீங்க, இது மாதிரி ப்ரௌசர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரௌசரில் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து பாப்அப் ஆட் வரக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டு டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்பவும் வந்து பாப்அப் ஆட் வரலாம். ஸோ இது வராமல் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரோம் ஆகட்டும், இல்லைனா யூசி ப்ரௌசர் ஆகட்டும், நீங்கள் வந்து எந்த ப்ரௌசரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் செட்டிங்ஸில் போய் பிளாக் பாப்அப் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாப்அப் ஆட்ஸ் வந்து அந்த வெப்சைட்டில் வரவே வராது. இது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோனை வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து பாப்அப் ஆட் வருது அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து ஒரு மலிஷியஸ் ஆப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து எந்த விதமான பாப்அப் ஆடும் கொடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் ஃபோனில் ஒரு பாப்அப் ஆட் வருது அப்படின்னா ஒன்று உங்களுக்கே தெரியாமல் வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து பாப்அப் ஆடை வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் வந்து ரிஸ்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நீங்கள் எப்படி கண்டுபிடிங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா அப்ளிகேஷனுமே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த சென்டர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆல் ஆப்ஸ் அப்படின்னு காட்டும். அதில் நீங்கள் வந்து எல்லா அப்ளிகேஷனுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் பாப்அப் ஆட் வருது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறமும் பாப்அப் ஆட் வந்துச்சுன்னா நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பெர்மிஷன் இருக்குது பாப்அப் ஆட் கொடுக்குறக்கு அப்படின்னு அதை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணுறது தான் அட்வைசபிள். ஸோ பாப்அப் ஆட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப சின்ன விஷயமாக தான் நமக்கு தெரியும். பட் இது வழியாக வந்து நிறைய ஃப்ராட்ஸ் நடக்குது, ஆன்லைன் ஸ்கீம்ஸ்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு, உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து கலவடப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது சாதாரண ஒரு பாப்அப் ஆடாக இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது, நீங்கள் ப்ரௌசரில் போய் பாப்அப் ஆட்ஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் வந்து நீங்கள் பாப்அப் ஆடை தவிர்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.